ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து தயிர் சோறுக்குலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து சேரும். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நெல்லிக்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வருது பாருங்கள். நம்ம இதை விதையை மட்டும் எடுத்து வச்சிடலாம். நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வேக வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 3 விசில் குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். நெல்லிக்காய் வேக வச்சு தண்ணி வந்து நீங்கள் ஜூஸாக குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி. இதை லேசாக சூடு பண்ணிக்கலாம். லேசாக வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நான் அலுமினிய கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இரும்பு கடாயும் கூட எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியும் போது 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் பொரிஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காவை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் பாருங்கள் எண்ணெயில் வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரம் வேணும்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக. உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் நல்லா கிளறிட்டேன். இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெயிலேருந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 1/2 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சரியான அளவுங்க. நீங்கள் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை அதிகமாகிடும். பாருங்கள் நெல்லிக்காயிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்டே தான் இருக்குது பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையா இருக்குங்க. டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாதத்தோட ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.